ஜெய் ஸ்ரீராம். அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தலைப்பு தசரதர், ராமர், லட்சுமணர், பரதன், சத்ருகன் இவர்களுக்குள் பாசம். இப்போ நம்ம 2 சீன் பார்க்க போகிறோம். இப்போ முதல் சீன் தேவர் உலகத்தில் தேவர்கள் ராவணனுடைய தொல்லை தாங்கலன்ட்டு திருமால்கிட்ட முறையிடுறாங்க. அப்போ திருமால் சொல்கிறாரு, கவலைப்படாதீர்கள், நான் அடுத்த அவதாரத்தில் தசரதனுக்கு மைந்தனாக பிறந்து ராமனாக அவதரித்து ராவணனை அழிப்பேன். எனக்கு துணையாக என்னுடைய ஆதிசேடன் லட்சுமணராகவும், என்னுடைய சக்கரம் பரதனாகவும், என்னுடைய சங்கு சத்ருகனாகவும் சகோதரர்களாக அவதரிப்பார்கள், பொறுத்திருங்கள் அப்படின்னு அபயம் கொடுக்குறார். அப்போ தசரதரை அவர் தேர்ந்தெடுக்கிறாரு, அவருக்கு மைந்தனா பிறக்கணும் அப்படின்ட்டு. என்ன காரணம் அப்படின்னாக்க, சூரியகுல வம்சத்தில் பிறந்த இச்சுவாகுங்கிற வம்சத்தில் பிறந்த மன்னர்களுடைய வழி வந்தவன் தான் தசரதன். அவருடைய முன்னோர்களில் அம்பரீஷனுங்கிற ஒரு மன்னர் சிறந்த முறையில் ஆட்சி நடத்தியிருக்கார். தவசீலராக இருந்திருக்கார். 99 கோடி பசுக்களை மக்களுக்கு தானமாக கொடுத்தவர். அத்தகைய தவசீலர், பல யாகங்கள் செய்தவர். அவர் வழியில் வந்த தசரதனை தான் தேர்ந்தெடுக்கிறார். முன்னோர்கள் செய்த தவப்பயன் இன்று தசரதனுக்கு கிடைக்கிறது. இப்போ அடுத்த சீனு, அயோத்தி தசரனுடைய மைந்தர்களாக பிறந்துடுறாங்க. 5 வயசுலேயே நான் பசங்க 4 பேர்த்தையுமே வசிஷ்டர்கிட்ட குருகுல வாசத்துக்கு அனுப்பிச்சிடுறாரு. அங்கே வில்வித்தை, வேதங்கள் கற்பித்தல், பல வழியில் வசிஷ்டர் அவரை தயார்படுத்துகிறாரு. அந்த சமயத்தில் தசரதருக்கு என்ன ஒரு ஆசை வரும் அப்படின்னா, அந்த பாடம் முடிஞ்சிட்டு பாடம் படிச்சுட்டு இருக்கும் போதே, வேத பாடசாலையில் இருக்கும் போதே தன்னுடைய முதலமைச்சன் சுமந்திரரை அனுப்பிச்சு ராமச்சந்திரனை கூட்டிகிட்டு வா அப்படிம்பாரான். ராமச்சந்திரன் வருவாராம், தோளில் கோதண்டத்தை மாட்டிக்கிட்டு அப்படி டங்குன்னு அப்படி நடந்து வர அழகை பார்த்து ரசிப்பாராம். அப்படியே திரும்பி போகும்பாரான், திரும்பி போகிற அழகையும் பார்த்து ரசிப்பாராம். இவர் இப்படி ரசிக்கிறத பார்த்து சுமந்திரரை ஆச்சரியப்படுவாராம். அவருடைய அப்படிப்பட்ட அழகு. ராமர் பிள்ளையாக பிறந்ததுனால தசரதர் அப்படி ஒரு சந்தோஷம். என்ன அழகு, என்ன ஒரு கம்பீரம், என்ன ஒரு சாந்தம், என்ன ஒரு தர்மத்தின்படி நடக்கக்கூடிய அவருடைய நடத்தை, அதெல்லாம் பார்த்து தன்னுடைய அதாவது பிறவி பயனே அடைந்து விட்டதாக அவ்வளவு சந்தோஷப்படுறாரு. அதனால தான் விஸ்வாமித்திர முனிவர் காட்டுக்கு ராமரை கூப்பிடும் போது பதறாரு, ஐயா நானாவது வந்துடுறேன், ராமனை விட்டுரு அப்படிங்கிறாரு. அதே மாதிரி கைகேயி வரம் கேட்டப்ப எதுனாலும் கேளு தரேங்கிறாரு. ஆனால் ராமன் காட்டுக்கு போகணுன்னு சொல்கிறப்ப உயிரே போயிடுது அவருக்கு. இதே மாதிரி தான் சகோதரர்களுக்கும். லட்சுமணன் அம்மா பேச்சை கேட்கல, அப்பா பேச்சை கேட்கல, கட்டின பொண்டாட்டியை கூட பெருசாக நினைக்கல. ராமர் காட்டுக்கு போகணுன்னு உடனே நானும் உன்னோடையே வந்துடுறேன், நீ இருக்கிற வரைக்கும் நான் உன்னோட தான் இருப்பேன் அப்படின்னு அவரோட கூடவே வர்றாரு. சித்திரக்கூட மலையில் இவங்க தங்குறதுக்கெல்லாம் குடிசை பர்ணசாலை அமைக்கிறாரு. அப்போ அதை பார்த்து வியந்து, இவ்வளோ திறமைகளை எங்கே வச்சுருந்த, நான் அப்பா கொடுத்த வாக்கை காப்பாற்றுறதுக்காக காட்டில் கஷ்டப்படுறேன், நீ அதை விட கஷ்டப்படுறீங்க, அடுத்த பிறவிலே உனக்கு நான் தம்பியாக பிறக்கணும் அப்படிங்கிறாரு. ராமாயணத்தில் பல இடங்களில் லட்சுமணர் எந்த அளவுக்கு ராமருக்கு துணை புரிந்து, அதாவது உறுதுணைனா உற்ற துணை தான், தொண்டன்னா தொண்டன் தான், அந்த அளவுக்கு இருக்கார். இது நம்ம பல இடங்களில் பார்க்குறோம். அதே மாதிரி பரதன், நாடே எனக்கு வேண்டாம், எனக்கு அண்ணன் தான் வேணும், அண்ணன் தான் முறைப்படி அரசாளணும், அதுக்கு சதி பண்ணிட்டா கூனின்ட்டு கோபமாக வர்றான், கூனியை கொல்ல போகிறான். அப்போ சத்ருகுணன் தடுக்கிறான். சத்ருகுணனுக்கு ராமாயணத்தில் சீன் கொஞ்சம்தான், அதுலேயும் ஒரு சீன் தான் வசனம். என்ன சொல்கிறான் அப்படின்னாக்கா, அண்ணா நாமும்
ராமரை வந்து நம்ம வந்து ராஜான்னு ஏற்றுக்கிற மனநிலையில் இருக்கோம். நீ முடிவெடுக்காத, கூடிய கொல்றதுக்கு நமக்கு அதிகாரம் கிடையாது, அதை அண்ணனை கேட்டு முடிவு எடுப்போம் அப்படின்னு வந்து பரதனுடைய வேகத்தை தடுக்கலாம். அந்த பரதனை வந்து ராமரை காட்டில் வந்து சந்தித்து அவருடைய பாதுகையை வாங்கி அவருடைய பாதுகையை வச்சு அரசாட்சி பண்ணுறான். அதே மாதிரி 14 ஆண்டு வனவாசம் முடிஞ்ச உடனே வந்து அனுமனை அனுப்பி பரதனை வந்து போய் காப்பாற்றிடு, 14 வருஷத்துக்குள்ளே வரல அப்படின்னா செத்துருவேன்னு சொல்லியிருக்கான்னு சொல்லி அனுமரை அனுப்பி அவரை காப்பாற்றி விஷயத்தை சொல்லி இவங்களும் நேர அயோத்தி கூட போகல, நேர நந்திபுரத்துக்கு தான் போய் பரதனை வந்து கட்டி பிடிச்சி ஆலிங்கனம் செஞ்சு வா அயோத்திக்குன்னு சொல்லி கூப்பிட்டு வர்றான். இப்படி ஏன் வந்து அப்பாவும் சரி சகோதரர்களும் சரி இவ்வளோ அன்பாக இருக்காங்கன்னா அதுக்கு முதல் காரணம் ராமனுடைய நடத்தை, அவருடைய அழகு கம்பீரம், அது மட்டும் இல்லை அவருடைய தர்ம சிந்தனை, அறத்தின் பாற்பட்ட வாழ்க்கை. இவ்வளோ ஒரு அழகான பிள்ளை, எல்லா பேரும் நல்லா இருக்கணுங்கிற பிள்ளையை பார்க்கும்போது எல்லாத்துக்கும் ஒரு சந்தோஷம் வருது இல்லையா? அதைத்தான் வந்து அப்பனும் அனுபவித்தார், சகோதரர்களும் அனுபவிக்கிறாங்க. நாமளும் அந்த ராமன் மாதிரி வாழ்ந்தால் நம்ம வாழ்க்கையே சொர்க்கமாகும். நன்றி, வணக்கம்.